தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரத்தினுடைய மறையுரை சிந்தனைக்கு உங்களை அழைக்கின்றேன். இன்றைய தினம் நமது தாய் திருச்சபையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கொடூரமான சிலுவை சாவுக்கு உட்பட்டு மீண்டும் உயிர் தெழுந்து திக்கற்ற நிலையில் இருந்த தனது சீடர்களுக்கு தொடர்ந்து 40 நாட்கள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை தேற்றி அவர்கள் செய்ய வேண்டிய யாவற்றையும் அவருக்கு உணர்த்துகின்றார். தான் அவர்களை எவ்வாறு எல்லாம் ஊக்குவிக்க வேண்டுமோ, அவர்களுக்கு என்ன வகையில் ஆறுதலாக இருக்க முடியுமோ, அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த முடியுமோ, அந்த வகையிலெல்லாம் அவர்களோடு இருந்த ஆண்டவர் இயேசு இன்று விண்ணேற்றம் அடைகின்றார். சுத்த பிரணவ ஞான ஒளி தேகம் முத்தேக சித்தி பெற்ற ஆண்டவர் தனது உயிர்ப்புக்கு பிற்பாடு அதனை வெளிப்படுத்தியவர் இப்பொழுது வெளி உடல், வெட்ட வெளி உடல், எவ்வாறு ஒளி உடல் என்று சொல்லுகின்றோமோ அதுபோல இது வெளி உடல், தன்னுடைய உடலினுடைய பரிமாணமான வெட்ட வெளி தேகத்தை ஆண்டவர் எடுக்கின்றார். இது நமது புற கண்களுக்கு தோன்றுவது இல்லை. வெளி என்று பார்க்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற வீடும் சரி, அல்லது நாம் ஒருவருக்கு ஒருவர் இடையில் இருக்கின்ற இடைவெளியும் சரி, வெளிதான். அதனால்தான் நான் சென்ற வாரமே சொன்னேன், நாம் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு வாழவில்லை, ஆண்டவருக்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் என்னுள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். We are not in time and space, but we are in Christ. ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்றம் பற்றியும் அவருடைய வெட்ட வெள்ளி தேகத்தை பற்றியும் நம் முன்னோர்களின் ஆன்மீகத்தின் வழியாகவும் இலக்கியங்களின் வழியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சென்ற ஆண்டு மறையுரையானது கொடுத்திருக்கின்றேன். விரும்புகின்றவர்கள் அந்த மறையுரையை நீங்கள் நமது யூடியூப் காணொளியிலே காணலாம். அதற்கான லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு எல்லா அதிகாரத்தையும் கொண்டிருக்கின்றார். மண்ணுலகில் மட்டுமல்ல, விண்ணுலகிலும் எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. விண்ணுலகிலிருந்து வந்தவர் மீண்டும் விண்ணுலகிற்கு மண்ணுலகிலிருந்து ஏறி செல்லுகின்ற இந்த தினமானது தான் மீண்டும் அரசாட்சியில் அமர்ந்து இருப்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. எல்லா உலகுகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவர் அரசராக அமர்ந்து இருக்கின்றார். தமிழ் இலக்கியத்திலே சொல்லப்படுவது போல ஐந்தொழில் ஆற்றும் ஆற்றலானது, வல்லமையானது, அதிகாரமானது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகாரத்திலே, இந்த ஆட்சியிலே நாம் எல்லோரும் பங்கு கொண்டவர்களாக இருக்கின்றோம். நாம் எப்பொழுது பங்கு கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்றால், தூய ஆவியானவரினுடைய அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது, அவருடைய செயல்பாடு நம்மிலே நிகழ்கின்றது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது உண்மையில் அந்த ஆட்சியில் நாம் பங்கு கொண்டவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நீங்கள் நீரினால் திருமுழுக்கு பெற்றீர்கள், ஆனால் இப்பொழுது தூய ஆவியாரால் நீங்கள் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. தூய ஆவியானவரினுடைய அனுபவத்தை பெற்றவர்களால் ஓரிடத்தில் முடங்கி போய் இருந்துவிட முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் நம்மை இயக்க துவங்கி விடுவார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்க முன்வந்து விடுவோம். அதிலும் நமக்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட கட்டளை என்று பார்க்கின்ற பொழுது, உலகெங்கும் போய் எல்லா உயிர்களுக்கும் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், மக்களினத்தார் யாவரையும் இறைவனுக்கு சீடராக்க வேண்டும், தந்தை மகன் தூய ஆவியால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருச்சபையினுடைய அங்கமாக அவர்கள் திகழச் செய்ய வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்வதற்கு ஆண்டவர் இயேசு என்றும் நமக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனையும், நாம் கலங்க வேண்டாம் என்பதனையும் தன்னுடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கின்றார். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த உலக முடிவு என்பதனை நம்மிடையே நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். 2000 உலகம் அழியும் என்று போதித்தார்கள். அதை நம்பி ஒரு சிலர் தங்களுடைய சொத்து பத்துக்கள் யாவற்றையும் விற்று வளமையோடு வாழ்ந்தார்கள். இறுதியில் உலகம் அழியவில்லை. அவர்கள் தங்களுடைய
நிலபுலங்களை இழந்ததுதான் மிச்சம். மீதமுள்ள காலத்தை வறுமையில் கழித்தார்கள். இன்னும் ஒரு சிலர் 2000 உலகம் அழியவில்லை என்பதை உணர்ந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். இதெல்லாம் உலக முடிவு அல்ல. உலகம் முடிவு என்பது ஒவ்வொரு உயிர்களுக்கான உலகம். நான் இந்த உலகத்தில் ஏன் வந்தேன்? நான் இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய கடமை என்ன? என்னுடைய ஆன்மா இந்த உடலில் உயிரின் இயக்கத்தின் மூலம் அடைய வேண்டிய பக்குவம் என்ன? இந்த உலகத்தில் ஒரு ஆன்மாவாக நான் செய்து முடிக்க வேண்டிய கடமைகளை செய்து முடித்த பிற்பாடு என்னுடைய ஆன்மா எந்த நிலையை அடையும் என்பதுதான் ஒரு ஆன்மாவினுடைய உலக முடிவாக இருக்கும். அதேபோல் இறையாட்சி என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே இஸ்ராயேலுக்கு அரசுரிமையை பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. கால நேரங்களை பற்றி நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டாம், அது எனது தந்தையினுடையது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் இறையாட்சியில் பங்கு கொள்ள வேண்டும். அது ஒரு இனத்திற்கான ஆட்சி இல்லை, மாறாக ஒவ்வொரு ஆன்மாவிற்கான உயிருக்கான ஆட்சி. அந்த ஆட்சியில் எல்லா உயிர்களும் தங்களுடைய விஷத்தன்மை நீங்கி ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுகின்ற இறையாட்சியாகத்தான் அமையும். அதனாலேதான் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக படுத்துறங்கும், விரியன் பாம்பு வலையிலே சிறுபிள்ளை கையை இடும், சிங்கம் வைக்கோல் உண்ணும் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே இறையாட்சி என்பது எல்லா உயிர்களும் எல்லா ஆன்மாக்களும் தங்களினுடைய ஆன்ம பக்குவத்தை அடைந்து இறைவனை உணர்ந்து இறை நிலையில் இருக்கின்ற ஒரு ஆட்சி. அங்கே ஆன்மாக்களுக்கு ஆன்மா எந்த வேறுபாடும் இல்லாமல் தன்னிலை உணர்ந்ததாக இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அந்தந்த ஆன்மாவினுடைய உலகம் எப்பொழுது முடிவடைகின்றது என்றால், எப்படி இறைவனிடமிருந்து இறங்கி வந்ததோ இந்த மண்ணுலகத்திற்கு, அதுபோல மீண்டும் இறை நிலைக்கு அது செல்லுகின்ற பொழுது, இறைவனை அடைகின்ற பொழுது அந்த ஆன்மாவின் உலகமானது முடிவுக்கு வருகின்றது. எனவே ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனை மீண்டும் சென்றடையும் வரை ஆண்டவர் இயேசு அரசராக இருந்து ஆட்சி அதிகாரத்திலே இருந்து ஒவ்வொரு ஆன்மாவும் பக்குவம் பெறும் வரை அந்த ஆன்மாவோடே இருந்து காக்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, ஆவியானவரினுடைய அனுபவத்தை பெற்றவர்களாக, இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றுகின்றவர்களாக நாமும் நம்மோடு சேர்ந்து சக உயிர்களும் இறைநிலையை அடைய வேண்டும் என்று உழைக்க தயாராவோம். இயேசு எவ்வாறு இந்த மண்ணுலகத்திற்கு வந்து மீண்டும் விண்ணுலகிற்கு ஏறி சென்றாரோ, அதுபோல நாமும் மீண்டும் விண்ணுலகத்திற்கு ஏறி சென்று இறையாட்சியில் பங்கு கொண்டவர்களாக வாழுகின்ற வரத்தை மன்றாடுவோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.